ஒரே கடையில ஒரு மனுஷனையே கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் உள்ளதுதான் இந்த கிங் கோப்ரா. ஒரு கிங் கோப்ரா பாம்புட்ட 20 மனுஷனை கொல்லக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கு. ஆச்சரியம் என்னன்னா, முட்டையில இருந்து வெளியே வந்த குஞ்சு பாம்பு கிட்டேயே ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு விஷம் இருக்கு. கிங் கோப்ரா பாம்பு கூடு கட்டி முட்டை போடுது. ஒரு தடவைல கிட்டத்தட்ட 20-30 முட்டைகள் வரைக்கும் போடும். கிங் கோப்ரா பாம்பு அதிகமா வேட்டையாடுறதும் மற்ற பாம்புகளை தான். கிங் கோப்ராவால தன்னோட உடலை விட 3 மடங்கு பெரிய உணவுகளையும் வேட்டையாடி சாப்பிட முடியும். இந்த பாம்புட்ட கடி வாங்கினா ஒரு சில நிமிடங்களிலேயே கோமா ஸ்டேஜுக்கு போயிருவாங்க. கடிச்ச 3 மணி நேரத்துல இறந்தும் போயிருவாங்க. கிங் கோப்ரா பாம்பு 1.5 மீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும். இந்த பாம்போட தலையை துண்டா வெட்டினா கூட இந்த பாம்பு துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த வெட்டப்பட்ட தலை மனுஷனை கடிச்சா கூட சாவு நிச்சயம் தான். சமீபத்துல சீனால உள்ள செஃப் ஒருத்தர் பாம்பு சூப் வைக்க பாம்பை வெட்டியிருக்காரு. ஆனா வெட்டப்பட்ட தலை அவரை கடிச்சதுல அவர் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாரு. கிங் கோப்ரா பாம்புகளோட குட்டிகள் முட்டையில இருந்து வெளியே வந்த உடனே தாய் பாம்பு அதை விட்டுட்டு போயிருமா. முட்டையில இருந்து வெளியே வந்த அடுத்த நொடியில இருந்தே இந்த குஞ்சு பாம்புகள் தனியா தான் வாழ பழக வேண்டியிருக்கு. கிங் கோப்ரா பாம்புகளால கிட்டத்தட்ட 300 அடிக்கும் அந்த பக்கம் இருக்கிற இறையோட அசைவை கூட அறிய முடியும். கிங் கோப்ராவோட குட்டிகளுக்கு கழுகுகள் தான் முதலெதிரி. ஒரு யானையை ஒரே கடையில 3 மணி நேரத்துல கொல்ல முடிஞ்ச கிங் கோப்ராவால தேன்வளை கரடிகளை கொல்ல முடியாது. அது ஏன்னு யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.